எங்கள் ஊர் கோயிலில் கும்பாசம் நடக்க போது அதை இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். நெட்டுக்கு கடையாக இருக்குது. இப்போ தோடு கடைக்கு வந்துட்டோம். அடுத்து பொம்மை கடைக்கு வந்திருக்கோம். என் தம்பி இப்போ ஒரு பொம்மை வாங்கி தர சொன்னால் அந்த பொம்மையை வாங்கியாச்சு. முட்டாய் கடை இருக்குது. அம்மா எனக்கு முட்டாய் வேண்டாமா? யாரெல்லாம் இந்த முட்டாய் சாப்பிட்ருக்கேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஒரு சர்ப்ரைஸா போட்டுருங்க. கோயிலுக்கு வந்தாச்சு. ஹாய் சொல்லு. நாட்டார்கள் முன்னிலையில் ஹரஹர மகாதேவா சேவனை காட்டையனாரே போற்றி, எங்கள் பெரிய இருப்பரை போற்றி, எங்கள் சின்ன கருப்பரே போற்றி. என் தம்பி நல்லா அமுக்குறேன் பாருங்க. மோரை அமுக்கிட்டே இருக்கேன். மோரை இதோட 4ஆவது தடவை குடிச்சிட்டேன். இப்போ நானும் வந்து மோர் குடிக்க போகிறேன். அடிக்கிற வெயிலுக்கு மோர் சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் குடிச்சிட்டோம். இப்போ வந்து யாரா சிலையை பார்த்து இருக்கோம். இப்போதான் எல்லாருமே மேலே ஏறி தண்ணி ஊற்ற போகிறாங்க. நாங்கள் தண்ணி ஊற்ற பார்க்க போகிறோம். நீங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கும்பத்தில் தண்ணி ஊற்றுறலாம் பார்த்துட்டு போங்க. கோடி புண்ணியம் உங்களுக்கு வேணும்னா கும்பத்தில் தண்ணி ஊற்றிட்ட பார்த்துட்டு போங்க. எங்கள் ஊர் சேவனி காட்டு ஐயனாரை பார்த்தா எங்களுக்கு நல்லா நடக்குமே. இப்போ நாங்கள் பார்த்துட்டோமே, எங்களுக்கு நல்லா நடக்க போதே. கும்பத்தில் தண்ணி ஊற்ற போகிறாங்க. போயிட்டாங்க. அக்கா கொண்டி முட்டை வாங்கி கொடுத்தா எனக்கும் பொம்மை வாங்கிட்டாமா. ஆஹா, ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அக்கா கொண்டு 6-10 முட்டாய் வாங்கி கொடுத்துருக்கா. முட்டாய்க்கும் ஏரோப்ளேன் ஒன்னாடா? அதுவும் இது ஒன்னாடா? என்னம்மா இப்படி பண்றீங்கம்மா? அம்மா ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துட்டா, அது ஐஸ்கிரீமுக்கு போகலாமா? நாங்கள் எங்கள் அம்மாட்ட சொல்லி திருவிழா கடை இருக்க பொம்மைலாம் வாங்கிட்டு இருந்தோம். நீங்களும் இந்த மாதிரி பொம்மை வாங்கினீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். காரை ஓட்டலாமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.